குட்டிச்சவனுங்க தண்டச்சோடு நீங்க எல்லாம் எதுக்குள்ள இருக்கீங்க? துங்க முட்டிங்களா? ஆமாங்க. முட்டா பசங்களா? கண்ணுக்கு முன்னால இருக்கிற திருடனை பிடிக்க முடியல, பேசுறாங்க. கண்ணுல தென்படுறானுங்க, ஆனா கையில கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. சார், நம்ம கை மேலே வந்து சிக்கிறா, நம்ம காய் மேலே போடுறான் சார். இழுக்கிறான் சார். என்னடா சார்? அவன் மனுஷன் இல்ல, குதிரை குதிரை. அவன் குதிரை, நீ கழுத. எல்லாம் உங்க ஆளுங்க தானே சார். கோராயில சுர்வால் மேலே போறா, கீழே வர, அங்க போறா, இங்க போறா, நகிவில்லை. வேலை பாக்குறாங்களாம் வெக்கம் இல்லாம. வெக்கம் நம்மளுக்கு கேமரா. டேய், நான் வேலைக்கு வர்ற போது எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்தேன்? கொத்தவரங்க மாதிரி. இப்ப எப்படி ஆனே? நீங்க எந்த கடமையில அரிசி வாங்குறா? டேய், விடாத முயற்சி செய்து படாத பாடுபட்டு மேலதிகாரிகளை சந்தோஷப்படுத்தி நான் மேல் பதவிக்கு வந்திருக்கிறேன். பெரிய பெரிய கில்லாடி திருடங்களை எல்லாம் சும்மா பந்தாடி இருக்கிறேன். இந்த திருடனை கூட நிம்பளே பிடிச்சி மேலே 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 போறா சார். நம்ம மேலே போறா, நம்ம கீழே தூங்குறான் சார். நிம்மல் மேலே போறான், டபால் கீழே வரா, நம்ம பாக்குறோம். கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டு காவல் செய்யணும். இந்த தடவை திருடனை பாத்தீங்கன்னா கூப்பிடுறோம் சார். என்ன? இல்லங்க, அவனை இங்க கூப்பிடுறோம். போங்க. இடது பக்கம் திரும்பு. இடது 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 இடது. பச்சே பச்சே பச்சே. கொலை, பிள்ளை, அநியாயம், அக்கிரமம் இந்த ஊர்ல தொடர்ந்து இருக்கிறதா இல்ல ஊரை விட்டு ஓடிடுறதா? மகாராஜா சொல்றேன். பச்சே, சில அடிமாட்டு பசங்க இவரை தோத்திட்டு வந்தாங்க. நானா மாட்டிக்கிடுவேன். பசங்க மகாராஜா கிட்ட போய் முறை வைக்கலாம்னு ஓடிட்டாங்க. என்ன பச்சா? அப்புறம் 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 இல்ல மாமா, மகாராஜாங்கிட்ட போய் முறையிட்டா என்னவா வள்ளரிக்கா சீமை கழுத்த சீவிடுவாங்க. எனக்கு பயமா இருக்குது மாமா. ஏன் பயப்படுற? நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா? பச்சா பாரு, உன் மாமனை ஒரு பவா அசைக்க முடியாது தெரியுமில்ல? ஆராய்ச்சி மணி ஓசை, மக்களுக்கு ஏதோ குறை ஏற்பட்டிருக்கிறது. வருகிறேன். ஊர்ல குடியிருக்க முடியல மகாராஜா. ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல மகாராஜா. மகாராஜா, நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல போறதா? ராத்திரி போகலாம், கண்ணுல எண்ணெயை ஊத்திட்டு இருக்கிறோம் மகாராஜா. அந்த திருடன் தந்திரம் தாங்க முடியலீங்க. பாவிக்கும் இந்த மன்னவன் ஆட்சியில் திருடர்கள், குடிமக்களை நிவர்த்தி செய்யும் கொற்றவன் ஆட்சியில் திருடர்கள், அநியாயம், அக்கிரமம். மக்களே, என் அருமை குடிமக்களே, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். பிறகிலே கவனிக்கப்படும். யாரங்கே? பிரபு, உடனே மந்திரி சபை கூட்டச்சொல். உத்தரவு. கவலைப்படாதபடி சென்று வாருங்கள். கேட்கிறேன் சுவாமி. முதலில் பாத பூஜை, பிறகு ஆபத்து வேளையில் பாத பூஜை அவசியமற்றது, அனாவசியம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி. பரம்பரை சம்பிரதாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. அது முற்றுப்புள்ளியோ முற்றுப்புள்ளியோ ஒத்துக்கொள்ள முடியாது சுவாமி. அன்பின் கோரிக்கை. அன்பா? என்ன அன்பு? பாத பூஜைக்கு அனுமதி. பதிபாத பூஜையே பதிவிரதைகளின் பிறப்புரிமை. பாரத நாட்டின் பண்பாடு, சௌபாக்கியம். பண்பாடு? ஆமா ஆமா, சீக்கிரம் ஆகட்டும். நீட்டமான பூஜை தேவையில்லை, சுருக்கிக் கொள்ளுங்கள். ஆகட்டும் சுவாமி. ஒன்றுமே புரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே. ராணி, ஒன்றுமே புரியவில்லையே. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? சுவாமி, மக்களின் நன்மைக்காக ஒரு மாபெரும் பூஜை நடத்துவோம். பூஜை நடத்துவோம். என்னுடைய பாதத்திற்கா? தாங்காது தாங்காது, ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும். இல்லை சுவாமி, ஆண்டவனுக்கு. ஓ, ஆண்டவனுக்கு. ராணி, நீ தாய், நான் தந்தை. நமக்கு வேண்டிய நம் குழந்தைகளின் நன்மை. நேரமாகிவிட்டது, நான் சபைக்கு சென்று வருகிறேன். நீலகலகண்டம். எங்கு பார்த்தாலும் திருடர்கள், மந்திரியாரை திருடர்கள்.
கொள்ளையடித்து வருகிறானே அந்த திருடனை பற்றி சொல்லுகிறேன். அரசே, காதல் விடவில்லை. ஏன் ஒரு காது என்ன ஆயிற்று? காது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசாங்கத்தில் கொள்ளை என்பது காதல் விடவில்லை என்று சொன்னேன். அப்படி என்றால் மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய உமால் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். அன்றன்று நீர் சொல்வது நன்றன்று. அன்றன்று அரசே, அன்றன்று. மக்களுக்காக தொண்டு செய்யவே இந்த உடலை எடுத்திருக்கிறேன். நான் தான் மக்கள், மக்கள் தான் நான். நான் இல்லையேல் மக்கள் இல்லை, மக்கள் இல்லை என்றால் நான் இல்லை. மக்கள் இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் மக்கள் இல்லை. அப்படி என்றால் நான் தாங்கள் காவலன். காவலன் நான் மட்டுமல்ல, என் தந்தை காவலன், அவருக்கு தந்தை காவலன், அவருக்கு தாத்தா காவலன், அவருடைய தாத்தா காவலன், அவருடைய தாத்தா காவலன். உண்மை, உண்மை. அதற்காகத்தான் தாங்களும் காவலன். நிலகலகண்டம். சரி சரி, மேலே போம், மேலே போம். மேலே மேலே அரசே, மேலே. அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், உடனடியாக ஒரு திருட்டுலாக்க அமைக்க வேண்டும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதை இனிமேல் எதற்கு? அதை நான் சொல்லவில்லை மந்திரியாரே, திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக திருட்டுலாக்க அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அரசே, இதை பற்றி தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லை 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 இல்லை, இப்பவே இங்கே யோசிக்க வேண்டும். திருட்டுக்கு காரணம் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை எல்லோரும் யோசனை செய்யுங்கள். ஏன் உங்கள் ஒருவர் மூலையிலாவது தட்டுப்படவில்லையா? இல்லை மகாராஜா. சரி, எல்லோரும் என்னை போல் யோசனை செய்யுங்கள், என்னையே பின்பற்றுங்கள். என்ன நிதி மந்திரியாரே, யோசனை செய்தீரா? என்ன நிதி மந்திரியாரே, யோசனை செய்யும். நிலகலகண்டம். மகாராஜா, திருட்டுக்கு மூல காரணம் வறுமைதான். மகாராஜா, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். என்ன? வறுமை அவர் வீட்டிலா அல்லது நமது நாட்டிலா என்பதை அறிய வேண்டும். நம்முடைய நாட்டில் வறுமையா? நம்முடைய நாட்டில் வறுமையா? இருக்கவே இருக்காது. இருக்காது. ஆரோக்கிய மந்திரியாரே, உம்முடைய அபிப்பிராயம் என்ன? அரசே, மன்னிக்க வேண்டும், அவருக்கே இப்போது ஆரோக்கியம் இல்லை. ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும், ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். உத்தரவு மகாராஜா. தீர்க்காயுசாக ஏறும். மங்களம் உண்டாகும். கல்வி மந்திரியாரே, உமது மொழியட்டும், மொழியட்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். இது அவ்வை சொல். நிறுத்தும். அரசே, நான் சொல்லுகிறேன், இவைகளுக்கெல்லாம் காரணம் கல்வி. கல்வி கல்வி இல்லை. யாருக்கு? நாட்டு மக்களுக்கு. இல்லை, நமக்குத்தான் கல்வியறிவு கிடையாது. நீலகலகண்டம். மந்திரியாரே, அரசே, மக்கள் இப்படி இருப்பதற்கு நான் தானே பொறுப்பு. சந்தேகமில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். செய்வோம் செய்வோம். தெரு தெருவாக திண்ணை பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும். பாட்டாளிகளும் பாமர மக்களும் பாட்டிகளும் பேத்திகளும் படிக்க வேண்டும். பகுத்தறிவாளிகள் பெருக்க வேண்டும். அரசே, மன்னிக்க வேண்டும், அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எதற்கு? பெருக்குவதற்கு. பெருக்குவதென்றால் அறிவாளிகள் பெருக வேண்டும் என்று அர்த்தம். உடனடியாக இதை செய்து முடியும். நிலகலகண்டம். நிலகலகண்டம். அணை கடந்து வெள்ளம் கொந்தளித்து வரும்போது அமைதி எப்படி ஏற்படும் மகாராஜா? பெண்ணே, நீ சொல்லுவது ஒன்று விளங்கவில்லையே, விவரமாக சொல். மன்னா, ஆடு மாடுகளை அடித்து இழுத்து செல்வது போல் அநியாயமாக மக்களை பள்ளிக்கு இழுத்து செல்லும் பலவந்த முயற்சி எதற்காக? உங்களுக்காக, உங்கள் அறிவு வளர்ச்சிக்காக, களவும் புரட்டும் மறைவதற்காக. அதற்காகவே பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினோம். அப்படி சக்கண்ணா, எல்லாரும் பள்ளிக்கூடம் பூட்டா திருட்டாளங்களுக்கு ரொம்ப நல்லதா போகும். அரசே, அறிவு வளர்ந்து விட்டால் மட்டும் கொள்ளை மறைந்து விடுமா? அறிவு வளர்ந்தால் அவர்கள் திருந்த வேண்டியதுதானே. நிலகலகண்டம். அப்படி என்றால் அறிவாளிகள் எல்லோரும் உத்தமராகத்தான் இருக்கிறார்களா? ஏன் இல்லை? உதாரண புருஷன் இதோ இருக்கிறாரே. நிலகலகண்டம். ஏ பெண்ணே, நீ யார்? சிப்பாய் சிங்கண்ணா மகள். நமது சிங்கண்ணாவின் மகளா? நம்மையே இடை போடுகிறாளே. மன்னிக்கவும், எடை போடவில்லை, குறையைத்தான் சொல்லுகிறேன். உங்கள் திட்டம் நல்லதாகவே இருக்கலாம், ஆனால் கொள்ளை என்ற ஒரு குற்றத்தை தகர்க்க மக்களுக்கு எத்தனை துன்பங்கள் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா?
வயதான என் தாய்க்கு பூ விற்று உணவளிக்க வேண்டிய நான் பள்ளிக்கு வந்து விட்டால் அவளது பசியை தணிப்பது யார் மன்னா? ரத்தத்தை வியர்வையாக்கி இரவும் பகலும் அரை வயிற்று கஞ்சிக்காக பாடுபடும் இந்த பாட்டாளிகளை இப்படி இழுத்து வந்தால் அவர்கள் மனைவி மக்களை கவனிப்பது யார் மன்னா? அதுவும் உண்மைதான். திருட்டை ஒழிக்க இதுதானா குறுக்கு வழி? அப்படி என்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே திருடர்களா? ஏதோ சிலர் இருக்கலாம். அவர்களை வேண்டுமென்றால் படிக்க வையுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். படிச்சா மட்டும் திருடங்க தெரிஞ்சிருவாங்களா? படிப்பென்றால் பாலர் பாடம் இல்லை, பகுத்தறிவு வளர்வது. அதுக்கும் திருட்டு பசங்க கிடைக்கணும். அவர்களை தேடி பிடிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. பெண்ணே, நாங்கள் யோசிக்காமல் செய்த முடிவென்று நினைக்கிறாயா நீ? மன்னிக்க வேண்டும், யானைக்கும் அடி சறுக்கும். யோசனையில் தவறு இருக்கலாம் அல்லவா? நிலகலகண்டம், பெண்ணே, நீ அரசனை அவமதிக்கிறாய். அமைச்சரே, அமைதி அமைதி. இதை பற்றி நாம் சிந்தித்தோமா? இல்லையே. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பெண்ணே, இவ்வளவு ஆழமாக சிந்திக்க தவறிவிட்டோம். ஆனால் இப்பொழுது ஆழத்தில் இறங்கி விட்டோம். ஆகையால் எங்கள் திட்டத்தை மாற்றிக் கொண்டோம். இனி சபை கலையலாம். அரசே, இதெல்லாம் என்ன என்ன வாய்ப்பு? நிலகல கலகல கண்டமாயிற்று. நிலகலகண்டம், நிலகல கண்டம் இப்பொழுது நமக்கே கண்டமாகிவிட்டது. கேவலம் ஒரு திருடரை கண்டுபிடிக்க முடியவில்லை, நாட்டு மக்களை காப்பாற்ற முடியவில்லை. இது நமக்கு கேவலமாக இல்லை. இதில் வேற அரசாங்கம், ராஜா, மந்திரி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓம் ஓம் ஹ்ரீம் நிலகலகண்டம். சுவாமி, இதுவா தங்கள் கவலை? இதை முன்பே சொல்லி இருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். பிரயோஜனம்? மகாராஜா, நமது நாட்டுக்கு ஒரு மகான் வந்திருக்கிறாரா? ஆம் அரசே, அந்த மகான் மக்களின் குறைய தீர்த்து வைப்பாரா? அவரை பார்த்தால் தங்கள் குறையும். அப்படியா? மந்திரியாரே, அரசு, அந்த மகானை உடனடியாக அழைத்து வாரும். நிலகலகண்டம். சுவாமி, என்ன இது? இன்னுமா தங்கள் கோபம் தணியவில்லை? தணிந்து கொண்டிருக்கிறது. மகாராஜா, நமக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும் ஒரே ஒரு குறை. குறையா? நமக்கு குறையா? புரியவில்லையே ராணி. ஆம் சுவாமி, நமக்கு நமக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை. குழந்தை? குழந்தை? பேராய், பெண் பேராய், ஒரு குழந்தையாவது. இந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நம்முடைய குழந்தைதான். அவர்களுக்கு நாம் தான் தாய் தந்தையர்கள். வா, அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்வோம்.